வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அது வராமல் இருக்க என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு செயல் செய்ய போகிறீங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ, முதல்ல அது அப்பா அம்மாவாக இருந்தால் கூட யார்கிட்டையும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது மனசில் பார்த்திங்கன்னா தீராத ஒரு வேதனைகளை கொடுத்து இது செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களை குழப்பி விடும். அப்போது எல்லா மனிதர்களுமே இந்த மனசுக்கு தான் இடம் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு இடம் கொடுங்க. அந்த மாதிரி நேரத்தில் அறிவுக்கு இடம் கொடுக்கும்போது உங்களுடைய செயல் தானாக நடக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்காதீங்க, முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எப்பயும் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடம் பிடிக்காதீங்க. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுங்க. ஏன்னா வளைஞ்சு கொடுத்தா தான் மூவ் ஆன் பண்ண முடியும். அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை வச்சு செய்யும் உங்களை. உங்கள் அருமை தெரியாதவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கெஞ்ச உங்களுடைய சுயமரியாதை தான் இழப்பீங்க. போனால் அவங்க போகட்டும், அடுத்த வழி இறைவன் காமிப்பான். மற்றவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்கள் வாழுங்க. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. அதனால் வழி தான் மிஞ்சும்.